அதனால் 4-5 கலர் ஒரே டைமில் பூக்கும். ரெண்டாவது இந்த செடியோடைய தன்மை என்னென்னா ரொம்ப அட்ராக்டிவ் கலர். பூக்கள் வந்து மழை காலம் இல்லாமல் மற்ற நேரத்தில் எல்லாமே நல்லாவே பூக்கும். என்ன பராமரிக்கிறது ரொம்ப எளிமையானது தான். பனானா சப்போட்டா நம்ம ஊர்லேயும் காய்க்கும். இப்போ வெளியூர்லேருந்து காய்களோடய நமக்கு செடிகள் வந்திருக்கு. நம்ம ஊர்லேயும் காய்க்குங்கிறது நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கோம். நிறையா காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா. ஏன்னா அந்த கேசர் பழத்தை நம்ம சாப்பிடணும்னு ஆசை. நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். அதனால் நமக்கு கஸ்டமர் வாங்கலைனா கூட அந்த செடியை வச்சு நம்ம அந்த பழங்களை அறுவடை பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். சாண்டல் பொறுத்த வரைக்கும் நல்லா வளருது. மண்ணோட தன்மை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த மகாகனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான வளர்ப்பு முறை. தண்ணீர் ஓரளவு தேங்கினா கூட சமாளித்து வளரும். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஜனவரி மாதம் வந்திருக்க 2வது லோடு இது. இந்த லோடில் பார்த்தீங்கன்னா சின்ன செடிகள், பெரிய செடிகள், பழச்செடிகள், பூச்செடிகள் எல்லாமே கலந்தான் வந்திருக்கு. ஒரு நர்சரினா என்னென்ன செடிகள் தேவை எல்லா செடிகளுமே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பூச்செடியை பார்க்கலாம். இந்த போகன்வில்லா பார்த்தீங்கன்னா மல்டி கலர் போகன்வில்லா. இது வரிசையாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 செடிகள் இதில் இருக்குது. இது எல்லாமே ஒரே செடியில் 3-4 கலர் ஒட்டு பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் விலை அதிகம்தான். இப்போ சின்ன செடிகளாக இருந்தால் ஒரு 1000 ருபீஸில் ஆரம்பிக்குது. பெரிய செடிகள்லாம் அதனுடைய சைஸை பொறுத்து ரேட் மாறும். பாருங்கள், இதில் வந்து ஒட்டு பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 4 கலர் 5 கலர் ஒரு செடியிலே ஒட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் 4-5 கலர் ஒரே டைமில் பூக்கும். ரெண்டாவது இந்த செடியோடைய தன்மை என்னென்னா ரொம்ப அட்ராக்டிவ் கலர். பூக்கள் வந்து மழை காலம் இல்லாமல் மற்ற நேரத்தில் எல்லாமே நல்லாவே பூக்கும். என்ன பராமரிக்கிறது ரொம்ப எளிமையானது தான். பொதுவாக காகிதப்பூ பொறுத்த வரைக்கும் நம்ம பராமரிக்கிறது ரொம்ப எளிமையானதுங்கிறது தெரியும். நல்ல சன்லைட் இருக்கிற இடத்துல வைக்கணும். அதேமாரி தண்ணியும் வந்து மீடியமான தண்ணியாக விட்டால் போதும். உரம் பராமரிப்பு பண்ணணும். பண்ணால் தான் இது நல்லா பூக்கும். அதுமாதிரி பண்ணி வந்தோம்னாக்கா இது மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இறக்கிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை கருப்பட்டி காப்பி. இந்த ஷாப்பு வந்து நம்ம பிரான்ச்சஸ் எடுத்துருக்கோம். நெல்லை கருப்பட்டி காப்பி வந்து பிரான்ச்சஸ் எடுத்துருக்கோம். இது கடந்த அதாவது 2024 ஜனவரி 21 இந்த கடை நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவில். இப்போ நீங்கள் எங்கள் நர்சரிக்கு வரீங்கன்னா நர்சரியை ஐடென்டிஃபை பண்ணால் கூட இதை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். அதாவது செங்கல்பட்டுலேருந்து வரீங்கன்னா மெயினாக எஸ்ஆர்எம் காலேஜ், அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் தாண்டி வரும்போதே லெஃப்ட் சைடில் அடையார் அனந்தபவன் ஹோட்டல் இருக்கும். அது பக்கத்துலேயே நம்ம நெல்லை கருப்பட்டி காப்பி இருக்குது. நீங்கள் அந்த எஸ்ஆர்எம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தாலே நம்ம இந்த எல்லோ கலர் போர்டு இருக்கும். லாஸ்ட்டில் மேலே இருக்கக்கூடிய போர்டு வந்து நமக்கு லாங்லேருந்து பார்க்கும்போதே தெரியும். இதை வச்சே நீங்கள் வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக வரலாம். நிறைய பேர் இதை தாண்டி போயிடுறாங்க. இல்லைன்னா இது கூட உங்கள் நர்சரி இருக்கிறதே தெரியலைங்கிறாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இவ்வளோ செடிகள் வச்சுருக்கீங்களே ஆனால் பழிச்சுன்னு தெரியலைங்கிறாங்க. இது மெயின் ரோடு ஹைவே இல்லையா, அதனால் இடங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம தோட்டத்திலே நிறைய செடிகள் வச்சுருக்கோம். இங்கேயும் நிறைய செடிகள் வச்சுருக்குறோம். பின்பக்கமாக இருக்குது அந்த செடிகள். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பனானா சப்போட்டா. இந்த பனானா சப்போட்டா நம்ம ஊர்லேயும் காய்க்கும். இப்போ வெளியூர்லேருந்து காய்களோடய நமக்கு செடிகள் வந்திருக்கு. நம்ம ஊர்லேயும் காய்க்குங்கிறது நம்ம தோட்டத்திலே வச்சுருக்கோம். நிறையா காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா. ஒரே செடியில் பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட காய்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. இது வந்து நம்ம சாதாரண நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சப்போட்டா விட ரொம்ப இனிப்பானது. நம்ம காலப்பாதி சப்போட்டா, கிரிக்கெட் பால் சப்போட்டா சாப்பிட்றத விட ரொம்ப ருசியாக இருக்கும். பழமும் பெருசாக வரும். ஒரு பழமும் இன்னும் அதாவது முதல்ல கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கும். இப்போ வரக்கூடிய பிஞ்சுகள் வந்து கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கும். இன்னும் உங்கள் செடிகள் வளர வளர அதனுடைய நீளம் வந்து அதிகமாகும். அந்த டேஸ்ட்டும் அதிகமாகும். இந்த செடிகள் சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவுமே நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது நார்த்த செடி. இந்த நார்த்த செடி நம்ம சின்ன செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா உடனே காய்க்கிற மாதிரி உள்ள செடி. இதெல்லாம் ஒரு 3-4 வருஷம் ஏஜ் ஆன செடி. ஒரு 7 அடி 8 அடி ஹைட் இருக்குது. நம்ம தரையில் நட்டோன்னா உடனே காய்க்கிற தன்மையோட பெரிய செடிகளாக வந்திருக்கு இந்த முறை. அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு. ஏற்கனவே இதில் பிஞ்சுகள் வந்ததை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இதுலேயும் ஒரு பிஞ்சு இருக்குது. நம்ம இதை அலோவ் பண்ணக்கூடாது. பிஞ்சுகளை கட் பண்ணிடலாம். இது சீக்கிரமாகவே காய்க்கும். அதே மாதிரி 1.5 வருஷத்துலேயே சின்ன செடிகளாக இருந்தால் காய்க்கும். இதை நம்ம அப்படியே காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். இன்னும் ஒரு நடவு பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அலோவ் பண்ணலாம். ஏன்னா இந்த தரையில் நடுறோன்னா நட்டதுக்கப்புறம் அந்த வேர்கள் போய் அது சத்துக்களை சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகும் செடி. அதுக்கப்புறம் தான் நம்ம காய்களை அலோவ் பண்ணணும். இப்போ நடும்போது இந்த காய்களை நம்ம அறுவடை பண்ணிட்டு தான் நடவு பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது நிக்கோடியாங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பிளான்ஸ். இந்த நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும். ஒரு டெல்லி கனகாம்பரம் கலரில் இருக்கும். இலைகள் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதை நம்ம ட்ரிம் பண்ணி வளர்த்தோம்னா ஃபுல்லாகவே பூ இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நிக்கோடியானி போட்டு பாருங்கள். அது இந்த இலையே இருக்காது, இலையே தெரியாது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி வயலட் கலர் பூ இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஆப்பிள் செடி. இந்த அண்ணா ஆப்பிள். இந்த அண்ணா ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட்லேயும் வளரக்கூடியது. எவ்வளோ அழகாக இலைகள் இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு இலைகள் இருக்குது.
எப்போவுமே நமக்கு இவ்வளோ பளிச்சுன்னு இலைகள் வந்ததில்லை. பொதுவாகவே ஆப்பிள் செடி வரும்போது கொஞ்சம் குச்சி குச்சியாக தான் இருக்கும். இந்த முறை நல்ல இலைகளோடே வந்திருக்கு. இது நம்ம கிளைமேட்லேயும் காய்க்கக்கூடியது. ஒரு மீடியமான கலர் தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு ஆப்பிள் அண்ணா ஆப்பிள். இது ஒட்டிச்செடிங்கிறனா நம்ம ஊர்லேயும் இது வளரும். அடுத்து நம்ம பார்க்குறது கடம்பா மரம். அந்த கடம்பா மரம் இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும். கோயில்களில் கூட வளர்ப்பாங்க. நிழலுக்காக வளர்க்கலாம், டிம்பருக்காக வளர்க்கலாம். நிறைய கோயில்களில் இந்த செடியை வந்து வளர்ப்பாங்க. அதேமாரி இதனுடைய பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வேகமாக வளரக்கூடியது. தண்டு பகுதி நல்ல பெரிய தண்டாக வரக்கூடிய ஒரு செடி. நிழலுக்கு வளர்க்குறதுக்கு ஏற்றராகும் இது. அடுத்து நம்ம பார்க்குறது கேசர் மேங்கோ. இந்த கேசர் மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி 10 அடி ஹைட்டில் பூக்களோடய வந்திருக்கு. ஏன்னா அந்த கேசர் பழத்தை நம்ம சாப்பிடணும்னு ஆசை. நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். அதனால் நமக்கு கஸ்டமர் வாங்கலைனா கூட அந்த செடியை வச்சு நம்ம அந்த பழங்களை அறுவடை பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ரெண்டாவது இதை பழங்களை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த செடிகளையும் வாங்குவாங்க. நிறைய ஃபுல்லாகவே பூவாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த செடியிலே பூ இருக்குது, பிஞ்சும் இருக்குது. பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி. இந்த பங்கனப்பள்ளி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 8 அடி 10 அடியில் இருக்குது. பெரிய செடியாக பூக்களோடய வந்திருக்கு. இதெல்லாம் அந்த பூக்களை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே தண்டு நல்லா கனமான செடி. அதனால் இந்த செடியில் வரக்கூடிய பூக்களை கூட நம்ம அலோவ் பண்ணலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பங்கனப்பள்ளி ரகம் வந்து ரொம்ப விரும்பி வளர்க்கக்கூடிய ரகம். இந்த செடியில் இருக்க பூக்கள் கூட காயாக மாறும். இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா விலையும் கம்மியாக கிடைக்கும் மார்க்கெட்டில் நமக்கு. அதே மாதிரி நிறைய காய்க்கிற தன்மையுடைய ஒரு ரகம் இது. அடுத்து நம்ம பார்க்குறது மாதுளை. மாதுளையில் இது பாகுவா வெரைட்டி. இதுதான் இப்போ நமக்கு லீடிங் வெரைட்டி. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பழங்களும் இதுதான் கிடைக்குது அதிகமாக. முன்னாடி ஒரு காலத்தில் கணேஷ் மாதுளைலாம் கிடச்சி, கணேஷ் மாதுளைலாம் இப்போ ரொம்ப வரல. இந்த செடிகள் நல்லாயிருக்கும். பழங்கள் வந்து பெரிய சைஸாக வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இது நல்லா அடர்த்தியாகவே இந்த முறை நல்ல செடிகளாகவே வந்திருக்கு. இதை பராமரிக்கிறது என்னென்னா நல்லா உரம் வைக்கணும். அதாவது சாதாரணமாக மற்ற செடிகள் மாதிரி கிடையாது. இதனுடைய உர தேவை அதிகம். அதனால் நம்ம முறையாக கடற்பாசி உரம், மண்புழு உரம், வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நல்லபடியாக வளர்த்தோம்னாக்க பெரிய காய்களாகவே வரும். ஏன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு பெரிய காய்கள் வந்திருக்குது. ஆனால் நிலப்பகுதியில் வச்சவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சின்ன சின்ன காய்களாக வருதுன்னு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம மண்ணில் வளம் இல்லை. அப்போ அந்த வளத்தை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக பெரிய பழங்களாக காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது தசேரி மா வெரைட்டி. இந்த தசேரி வந்து ஒரு வட இந்திய வெரைட்டி. பார்த்திங்கன்னா செடி ஒரு 8 அடி 10 அடி ஹைட் இருக்க மாதிரி பெரிய செடிகளாக வந்திருக்கு. இதெல்லாம் இந்த வருஷமே காய்க்கும். இப்போ இன்னும் நம்ம கிளைமேட்டில் இன்னும் காய்க்கிறதுக்கு பூக்கிறதுக்கு டைம் இருக்குது. இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் பூ எடுக்கும் மாமரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மரங்களில் கூட பிஞ்சுகள் வந்தால் காய்க்க அலோவ் பண்ணலாம். அதுமாதிரி பெரிய செடிகளாகவே இருக்குது. எல்லாம் 8 அடி உயரத்தில் இருக்குது இந்த செடிகள். தசேரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. அதாவது அதனுடைய ப்ளஸ் வந்து நார்த்தன்மை இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வட இந்தியாவில் இதை ரொம்ப பிரபல்யமாக, அதாவது நமக்கு இமாம்பசன் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது மா வெரைட்டியில் இது பங்கனப்பள்ளி வெரைட்டி. இது தமிழ்நாட்டில் இப்போ அதிகமான பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய வெரைட்டி. இது வந்து நம்ம மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம், வீடுகளில் எல்லா வீடுகளிலும் கமர்ஷியலாக வளர்க்கலாம். கமர்ஷியலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அது பார்த்தீங்கன்னா 8 அடி 10 அடி ஹைட் இருக்குது செடிகளோட ஹைட்டு. என்னுடைய சின்ன செடிகள் நம்ம 180 ரூபான்னு ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் அதுவே தரமாக இருக்கும். அது ஒரு 2 வருஷத்தில் காய்க்கும். ஒரு 3 அடி 4 அடி செடிகள் நல்ல தரமான செடிகளை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற கோடூர் சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கொத்தாக நிறைய காய்க்கிற தன்மையுடைய ஒரு சாத்துக்குடி வெரைட்டி தான். இதுவும் வந்து நல்ல பழங்கள் ஸ்வீட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய வெரைட்டி. இந்த பழங்கள் மார்க்கெட்டில் இப்போ நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. எல்லாமே ஒட்டு செடிகள் தான். இதெல்லாம் காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச செடிகள் காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். எளிமையான பராமரிப்பு தான். சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான். எல்லாமே மெச்சூரிட்டியான செடி. எல்லாமே நல்ல தண்டு கனமாக இருக்குது பாருங்கள். மாடியில் வளர்க்கும்போது கவாத்து பண்ணி வளர்த்துக்கலாம். நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெட் சாண்டல். இந்த ரெட் சாண்டல் மட்டும் 10 அடி ஹைட்டில் கூட இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 5.5 அடி தான் ஹைட் இருக்குது. ஆனால் 5 அடி செடின்னா கூட உங்களுக்கு தண்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம நர்சரியில் இந்த ரெட் சாண்டலை பொறுத்த வரைக்கும் 80 ருபீஸ்லேருந்து சேல்ஸ் பண்ணுறோம். 80 ருபீஸ் வந்து 700 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் 10 அடி 12 அடி இருக்கும். இப்போ இந்த ரெட் சாண்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னும் கூட சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதுக்கு அனுமதி வாங்கணுமா, கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணுமாங்கிற கேள்வி இருக்குது. அது ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. அது கட் பண்ணும்போது நம்ம விஓகிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதனால் நீங்கள் முதல்ல நடவு பண்ணிட்டோன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடணும். இந்தமாதிரி எங்கள் தோட்டத்தில் இத்தனை செடிகள் ரெட் சாண்டல் வச்சுருக்கோன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க அடங்கலை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. நோட் பண்ணிட்டாங்கன்னா விஓ மாறினா கூட எத்தனை வருஷம் கழிச்சா கூட அது ரெக்கார்டு அப்படியே இருக்கும். நீங்கள் அறுவடை பண்ணும்போது வரக்கூடிய விஓ புது விஓ இருந்தால் கூட அவங்க வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வெளி இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மகாகனி. இந்த மகாகனி பார்த்திங்கன்னா 8 அடி ஹைட்டுக்கு இருக்குது.
எல்லாமே நல்ல தரமான செடிகள். இந்த நம்ம நர்சரி பொறுத்த வரைக்கும் சின்ன செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். இதே மாதிரி பெரிய செடிகளும் கூட சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது மண் வளம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இப்போ சில இடங்களில் ரெட் சாண்டல் சரியாக வளராது. ஏன்னா அது கொஞ்சம் மண் வளம் தேவை, தண்ணி பிடிப்பு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சரள மண் மாதிரி இருந்தால் நல்லா வரும். ரெட் சாண்டல் பொறுத்த வரைக்கும் நல்லா வளருது. மண்ணோட தன்மை கொஞ்சம் பார்க்கணும் நம்ம. இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த மகாகனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான வளர்ப்பு முறை. தண்ணீர் ஓரளவு தேங்கினா கூட சமாளித்து வளரும். ரெட் சாண்டல், ரோஸ்வுட் இதெல்லாம் கூட தண்ணி தேங்கும் போது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தேக்கே கூட இப்போ 20 வருஷம் 25 வருஷம் ஆன மரங்கள் கூட தண்ணி தேங்கி நின்னா அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மரங்கள் வந்து எல்லாத்தையுமே தாங்கி வளரக்கூடிய ரகம். ஏன்னா ஒரு செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விலையை மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடைய வளர்ச்சி தன்மையும் பார்க்கணும். நமக்கு நீண்ட நாள் பலன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி செடிகளை செலக்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சந்தன மரம். இது எல்லா வீடுகளிலுமே வளர்க்கலாம், எல்லா தோட்டங்களையும் வளர்க்கலாம். கொஞ்சம் செடிகளை வச்சுட்டிங்கன்னா தானே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வரக்கூடிய பழங்களை பறவைகள் சாப்பிடும்போது அதனுடைய எச்சத்துலேருந்து நிறைய செடிகள் உற்பத்தி ஆகும். ரொம்ப ஈஸியான பராமரிப்பு தான். ஆனால் எல்லாருக்குமே ஆசை, அதாவது சந்தன மரமும் நம்ம ஊரில் வளர்க்கணுங்கிறது. அது மண் சார்ந்து கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். நம்ம அவசரப்பட்டால் இது வளராது. பொதுவாக ஒரு காஸ்ட்லியாக இருக்குது ஒரு செடி அப்படின்னாலே அதனுடைய வளரும் தன்மை கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஒரு நிழல் குடு தேவைப்படும். ஒரு 1/2 சன்லைட் 3/4 சன்லைட் அந்த மாதிரி தேவைப்படும். ரெண்டாவது இந்த செடிக்கு அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அது வளர்கிறதுக்கு வரைக்கும் ஓரளவு வளர்கிறது வரைக்கும் பொன்னாங்கண்ணி கீரை வைக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து வரக்கூடிய சில ஹார்மோன் வந்து இந்த செடியினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துது. அதுமாதிரி தான் இந்த செடி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செடிகள் வளரணும்னா அடிப்பகுதியில் பொன்னாங்கண்ணி கீரையை கூட வளர்க்கலாம். இதுவும் நம்ம ரெட் சாண்டல் மாதிரி தான். அதாவது நம்ம நடவு பண்ணதுக்கப்புறம் வியோட்ட நம்ம வீட்டில் அந்த மரம் இருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான். மற்றபடி அறுவடை பண்ணும்போது நம்ம அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அறுவடை பண்ணணும். இது வேறு ஒன்றும் இல்லை. மரத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து வருதா இல்லைன்னா ஃபாரஸ்ட்லேருந்து வெட்டிட்டு வருவாங்களான்னு தெரியாது. அதுக்காக தான் பதிவு பண்ண சொல்கிறாங்க, வேறு எந்த காரணமும் கிடையாது. மரங்கள் எல்லாமே வளர்க்கலாம். இப்போ ரெட் சாண்டல்லாம் கவர்மெண்ட்லேயே நிறைய சப்சிடியில் கூட மானியத்தில் கூட செடிகளை கொடுக்குறாங்க. மரங்களை வளர்க்குறது எப்போவுமே அரசாங்கம் துரிதப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அவக்காடோ செடி. அவக்காடோ வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. எல்லா கடைகள்லேயும் ஒரு காஸ்ட்லியான ஜூஸாக நினச்சி ஒரு காலத்தில் சாப்பிட்ட செடி. இப்போ பரவாயில்ல, எல்லா இடமே செடிகள் சேல்ஸும் கிடைக்குது. இதில் சின்ன செடிகள் பெரிய செடிகளுமே நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். அந்த செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இந்த ஹெல்த்தியாக கூடுவாஞ்சலில் கூட இதே மாதிரி ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க. ஆனால் வந்து அது விதைச்செடி நல்லா வளர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் விதைச்செடியாக இருக்கும் பட்சத்தில் அது காய்க்கிறதுக்கு லேட் ஆகும், 5-6 வருஷம் ஆகலாம். இது ஒட்டு செடிங்கிறதுனால 3 வருஷத்தில் காய்க்கும். நம்ம கிளைமேட்டுக்கு அதுக்கு சாதகமாக இருக்கும்போது இது காய்க்கிறதுக்கு வாய்ப்புள்ள செடி. ஏன்னா கூடுவாஞ்சலே நல்லா வளருது, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு 3 அடி செடியாக இருக்குது. 3 அடி 4 அடி எல்லாமே ஒட்டு செடிகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பெரிய நெல்லி. இந்த பெரிய நெல்லி செடி பார்த்திங்கன்னா 7 அடி 8 அடி ஹைட் இருக்கிற மாதிரி பெரிய செடிகளாக இருக்குது. எல்லாம் கிராஃப்டட் செடி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தரையில் நட்டோன்னா கூட ட்ரிம் பண்ணி அதை நுனியை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டோம்னாக்கா செடிகள் பிரான்ச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். நடும்போது ஒரு கம்பு, அதாவது ஒரு கொம்பு, அது காற்று ஆடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வைக்கணும். ஒரு 2க்கு 2 பழம் எடுத்து கூட வைக்கலாம். தண்ணி ரொம்ப இதுக்கு தேவையில்லை. நெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஒரு குறைவான தண்ணி இருக்கும்போதே நல்லா செழிப்பாக வளர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு ரகம். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடமே வளர்க்கலாம். இது மாடித்தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது முள்சீத்தா செடி. முள்சீத்தா செடி ஒட்டு செடி. இது 8 அடி உயரத்தில் இருக்குது. இது மருத்துவ குணம் நிறைஞ்சது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதனுடைய இலைகள் கூட நம்ம கொதிக்க வச்சு அதனுடைய சாரை சாப்பிடும்போது கேன்சர் நோய் வந்தவங்களுக்கு அது மருந்தாக பயன்படுத்துகிறா சொல்கிறாங்க. இதனுடைய பழங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட்டில் இது கிடைக்கல. இது ஒட்டு செடிங்கிறதுனால சீக்கிரமாக காய்க்கும். எல்லா கிளைமேட்லேயுமே வளரக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு செடி தான். நம்ம சீதா ஃபேமிலி தான். நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லையுமே இருக்கும் பெரும்பாலும். அந்த சீதா ஃபேமிலி தான். அதனால் எல்லா இடமே வளரும். இதில் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பூ வந்திருக்கு பாருங்கள். இதில் பூ கூட வந்திருக்கு. இதேமாதிரி சீக்கிரமாகவே காய்க்கக்கூடிய ஒரு ஒட்டு செடி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேசர் மேங்கோ. இந்த கேசர் மேங்கோ உங்களுக்கு வட இந்தியா வெரைட்டி. நம்ம நர்சரியில் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி சொல்லலாம். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம நாட்டும்போது பங்கனப்பள்ளி, மாமசந்து, அல்போன்ஸா அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ நிறைய பேர் இதை கேட்டு வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எப்போவுமே லோடில் இந்த செடிகள் வருது. இது வந்து 21 குரோ பேக்கில் இருக்க செடி. எல்லாமே ஒரு 8 அடி 7 அடி இருக்கிற மாதிரி செடிகளாக இருக்குது. எல்லாமே காய்க்கு இந்த பூக்களே வந்துட்டு பாருங்க. பூக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய இந்த செடியிலே பூ இருக்கிறத பார்க்கலாம். நிறைய பூக்களும் இருக்குது. இது வச்சா இந்த பூக்களை கூட அலோவ் பண்ணலாம். 1-2 பழங்களை இது வந்து நம்ம காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். எல்லாம் இந்த ஒரு நல்ல மெச்சூரிட்டியான செடி தான். எல்லாமே 7 அடி 8 அடி ஹைட்டில் இருக்குது. ஃபுல்லாகவே கேசர் மேங்கோ தான் இது.